அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது உள்ள நலமும் உடல் நலமும் பெற என்ன ஆன்மீக முறை என்பதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். வரவும் வசதியும் இருந்தால் போதுமா? உடலும் உள்ளமும் நலம் பெற்று திகழ வேண்டுமா? அதற்கு எந்த கடவுளை வணங்க வேண்டும் என்று பார்த்தால், உடல் நலமும் உள்ள நலமும் ஜாதக கோளாறுகளினாலேயோ முப்பிறவினால் பாவ புண்ணியங்களினாலேயோ மாறுபட்டிருக்கலாம். அவற்றை நலம் பெறச் செய்யும் ஆற்றல் சிவபெருமானின் மற்றொரு அம்சமான தட்சிணாமூர்த்திக்கு உண்டு. ஆகவே உடல் உள்ள நலம் பெற அவரை வழிபாடு செய்ய வேண்டும். உடல் நலக்கேடுகள் நீங்கி தன்வந்திரி மகரிஷி வேண்டுவது ஒரு முறையாகும். தன்வந்திரி மகரிஷிக்கு தமிழ்நாட்டில் கோவில்கள் இல்லை, கேரளத்தில் மட்டுமே இருக்கிறது. ஆயுர்வேத மருத்துவத்தின் அதிகாரத்தவான தன்வந்திரியை கேரள மக்கள் தெய்வமாக வழிபடுகிறார்கள். நந்தி தேவரின் கூற்றுப்படி உடல் உள்ள நலம் பெற தட்சிணாமூர்த்தியை வழிபட வேண்டும். தட்சிணாமூர்த்தியை வீட்டில் வழிபாடு செய்வது சற்று கடினமான செயல். தட்சிணாமூர்த்தியை கலசத்தில் ஆவாகனம் செய்து பூஜை செய்து வழிபட வேண்டும். கோவிலுக்கு சென்று வழிபடுவதே சிறந்த முறையாகும். தட்சிணாமூர்த்தி நாகலிங்க மலர், தும்பை மலர், வில்வத்தள மலர் ஆகியவற்றால் அலங்கரிக்க வேண்டும். இந்த தட்சிணாமூர்த்தியை வணங்குவதன் மூலம் கண்டிப்பாக உடல் நலம் சீரடையும். அடுத்ததாக பின்பு சர்க்கரை பொங்கல், கல்கண்டு ஆகியவற்றை நிவேதனமாக பொருட்களை தயாரித்து நெய் விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும். தட்சிணாமூர்த்தி வழிபடும் நாள் வியாழக்கிழமை. ஆனால் அஷ்டமி, நவமி, கரிநாள், தேய்பிறை, இறந்தவரின் திதி செய்யும் ஆகிய அமையும் நாளாக இருக்கக்கூடாது. இவை அல்லாத ஒரு வியாழக்கிழமையை தேர்ந்தெடுத்து அவற்றை காலையிலோ மாலையிலோ கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும். முதல் நாளோ கோவிலுக்கு சென்று பூசாரியிடம் நிவேதன பொருட்களை கொடுத்து விட வேண்டும். அடுத்ததாக பூஜை முடிந்த பின்பு பிரசாதத்திற்கு ஒரு பகுதியை பக்தர்களுக்கு அளித்துவிட்டு மிகுதியை வீட்டிற்கு எடுத்து செல்ல வேண்டும். அன்று இயன்ற அளவு மூலவருக்கு அன்னதானம் செய்ய வேண்டும். அடுத்ததாக மூவருக்காவது நீங்கள் அன்னதானம் செய்ய வேண்டும். இந்த முறைப்படி உள்ளமும் உடலும் நலம் பெறும் வரை தொடர்ந்து செய்ய வேண்டும். தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்ய சிவபிரானுக்கு குறிப்பிட்ட நவாமளியை பயன்படுத்த வேண்டும். சிவன் கோவில்களில் சிவபிரானின் சன்னதிக்கு வலப்பக்க பிரகாரத்தில் தட்சிணாமூர்த்தி அமைந்திருப்பார். இவரை நீங்கள் கண்டிப்பாக பூஜை செய்து வழிபட வேண்டும். முதலில் இவரை வழிபடுவதற்கு முன்னால் நீங்கள் ஒரு சாணத்திலோ அருகம்புல்லிலோ நன்கு பிள்ளையார் பிடித்து வைத்து கொண்டு அவருக்கு நிவேதன பொருட்கள், அதாவது அவல், பொரிகடலை, சுண்டல் ஆகியவற்றை நன்கு தயாரித்து கொள்ள வேண்டும். அதற்கு முன்பு அதிகாலையில் இருந்து வீட்டை நன்கு சுத்தப்படுத்தி கொண்டு வீட்டை கடல் நீரிலோ அல்லது சுத்தமான நீரிலோ வீட்டை நன்கு சுத்தம் செய்து கொண்டு வீட்டில் விநாயகரை நன்கு வழிபட்ட பிறகு, விநாயகரை வணங்கிய பிறகு, எங்கள் உடல் நலமும் உள்ள நலமும் நீண்ட ஆயுள் பெற எங்கள் குடும்பம் அனைத்தும் நன்கு வளர நீங்கள் தான் முறைப்படி செய்ய வேண்டும் என்று விநாயகரை வணங்கிவிட்டு அதற்கு பிறகு நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வணங்க வேண்டும். தட்சிணாமூர்த்தி சிவன் கோவில்களில் இருப்பார். அங்கு சென்று நீங்கள் கண்டிப்பாக தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது சாலச் சிறந்ததாகும். தட்சிணாமூர்த்தி வழிபடுவதன் மூலம் உள்ள வலிமை பெறுவதன் மூலம் உங்களுக்கு அறிவுத்திறன் அதிகமாக வளர்ந்து செய்யும் செயல்களில் எல்லாம் கண்டிப்பாக வெற்றி அடைவீர்கள். இது உண்மார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. இந்த ஆன்மீக முறைகளை ஒரு முறை செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். முதலாவதாக விநாயகர் பூஜை முடித்து விட்ட பிறகு நாங்கள் மேலே குறிப்பிட்டுள்ளவாறு தட்சிணாமூர்த்தி வழிபாடு கண்டிப்பாக செய்ய வேண்டும். முக்கியமாக அன்னதானம் கொடுத்து விட்டுத்தான் நீங்கள் இந்த முறையை ஆரம்பிக்க வேண்டும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.